பாடம் படிக்க வேண்டும். கோள்கள் உள்ள வானத்தின் மீது சத்தியமாக, வானத்தில் கோள்கள் இருக்கிறது. இரண்டாவது சத்தியம் வாக்களிக்கப்பட்ட கியாமத்துடைய நாள் மீது சத்தியமாக. சாட்சி சொல்பவர், சாட்சி சொல்லப்பட்டவர். சில உலமாக்கள் அரபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை தினம் என்று இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த 4 சத்தியத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு கிடங்குவாசிகள் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் என்ற ஒரு மன்னன் இருந்தான், யஹூதி மன்னன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்புக்கு முன்னால் உலகத்தில் இருந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். என்ற அந்த மன்னன் யஹூதி, யூதன். இவன் கேள்விப்படுகிறான், ஹிம்யரிலே எல்லோருமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டதாக கேள்விப்பட்டு எல்லோரையும் மதம் மாறும்படி சொல்கிறார். அவர்கள் யாரும் மதத்தை, இஸ்லாத்தை விட தயாராகவில்லை. உடனே 70,000 முஸ்லீம்களையும் கிடங்கு தோண்டி, குழி தோண்டி, நெருப்பை மூட்டி எரிக்கும்படி சொன்னார். அவ்வளோ முஸ்லீம்களும் எரிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த சம்பவத்தை தான் சொல்கிறார். குதில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வகூத். நெருப்பு, அந்த காலம் நெருப்பு, இந்த காலம் ஷூட்டிங். அந்த காலத்துடைய நெருப்பு அது, இந்த காலத்துடைய நெருப்பு தோட்டாக்கள். அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத். அந்த குழிகளுடைய ஓரத்தில் நின்று கொண்டு முஸ்லீம்களை அதற்குள் பாயும்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறார், வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். மூமின்களுக்கு நீங்கள் செய்ததற்கு நாங்க சாட்சி, உடமாட்டம் உங்களை. وَهُمْ عَلَى مَا يَفْعَلُونَ بِالْمُؤْمِنِينَ شُهُودٌ وَمَا نَقَمُوا مِنْهُمْ. அவர்கள் பழிக்கு பழி வாங்கியதெல்லாம் ஏன் சுற்றாங்க? ஏன் நெருப்புல போட்டு சுட்டார்கள்? ஏன் ஷூட்டிங் நடக்கிறது? ஒரே ஒரு காரணம், இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். என்ன நம்பினதுக்கு தானே. எவ்வாறான வார்த்தை! என்ன நம்பியதற்குத்தானே முஸ்லீம்களை சுடுகிறீர்கள்? வேறொன்றும் இல்லையே. முஸ்லீம்களும் உங்களை மாதிரி சிலைய வணங்கி இருந்தால், முஸ்லீம்களும் உங்களை மாதிரி கிறிஸ்தவர்களாக இருந்தால், முஸ்லீம்களும் உங்களை போன்று யகூதிகளாக இருந்தால் நீங்க ஒரு நாளும் சுட மாட்டீர்கள் முஸ்லீம்களை. முஸ்லீம்களை நீங்க சுட்டது ஒரே ஒரு காரணம், என்ன நம்பியதற்காக அல்லாஹ் சொல்கிறார். நீங்க பழிக்கு பழி வாங்கியது அதற்குத்தான். ஆனால் ஜாக்கிரதை, நீங்கள் அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடிக்க அடிக்க எழும்பக்கூடிய எழும்பிய மார்க்கம் இஸ்லாம். 70,000 பேரை எரித்ததோடு இஸ்லாம் எரிந்ததா? இஸ்லாம் எரியவில்லை. இஸ்லாம் எரியவில்லை சகோதரர்களே. அல் இஸ்லாமு யஅலு வலா யுஅலா அலைஹி. ஒன்றை முஸ்லீம்கள் விளங்க வேண்டும், நாம் உலகத்தில் மிகைக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை மிகைத்து எதுவும் மேலே செல்லாது. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் சொல்கிறார், يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره. நீங்க நினைக்கீங்களா அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை வாயால ஊதி ஊதி அணைக்கிறதுக்கு? எப்படி வார்த்தை!
வாயால ஊதி ஊதி அணைப்பதற்கு நினைக்கிறீர்களா? வல்லாஹு முதிம்மு நூரி, அல்லாஹுடைய வெளிச்சம் பூர்த்தியானது. சகோதரர்களே, ஸ்பெயினிலே 2 மில்லியன் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். நினைத்தார்கள் இதோட இஸ்லாம் முடிஞ்சு உலகத்திலே. அடுத்த தருணத்திலே துருக்கியிலே வெளியாகியது உஸ்மானிய கிலாபத். உஸ்மானிய கிலாபத் துருக்கியில் உருவாகுவதற்கு ஒரு காரணமே ஸ்பெயினுடைய வீழ்ச்சி. உலகம் நினைத்தது இஸ்லாம் விழுந்து விட்டது. பக்தாதிலே தத்தார் சகோதரர்களே முனாஃபிக்குகளால் 2 மில்லியன் முஸ்லிம்களை கொலை செய்து போட்டார்கள். நினைத்தார்கள் இஸ்லாம் விழுந்து விடும். எவன் கொலை செய்தானோ அவனுடைய பேரன் தான் அந்த நாட்டை இஸ்லாத்துக்கு எடுத்தான். இஸ்லாத்துடைய ஆச்சரியம் இதுதான். எந்த ஜங்கீஸ் கான் கொலை செய்தானோ அவனுடைய பேரன் தான் தைமூர் தூலம். இவனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள் முஸ்லிம்கள். யார் நமக்கு பரம விரோதியோ அவனுக்கு ஒரு நாள் இஸ்லாம் சில நேரம் தலையில் படும். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ லயுஐது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் பாவியான மனிதனை வைத்தும் இஸ்லாத்தை வளர்ப்பார். இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு நாங்கள் தான் தேவையில்லை அல்லாஹ் முஸ்லிம்களே. ஆனால் நாங்க எங்களுடைய மௌத்துக்கிடையில் வெறும் தொழில், வெறும் வாகனம், வெறும் வீடு, இதற்கு மாத்திரம் முயற்சி செய்யாமல் அதோடு ஒரு பங்கை இஸ்லாத்துக்கு செலவழிக்க வேண்டும். என்னுடைய இஸ்லாம் இது, எங்களுடைய இஸ்லாம் இது. இதை வளர்ப்பதற்கு நான் என்ன செய்யலாம்? பங்காளிகளாக மாற வேண்டும் சகோதரர்களே. நியூசிலாந்து முஸ்லீம்கள் இன்றைக்கு ஜனாதிபதியை ஜும்மாக்கு கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? எங்கட நாட்டில் எத்தனை இன்சிடென்ட் இவ்வாறு நடந்தது. ஜனாதிபதியை ஜும்மாக்கு எடுத்தோமா நாங்க யாராவது? எத்தனை முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கிறோம். குறையாக சொல்லவில்லை சகோதரர்களே, சிந்தனை வளரவள். நியூசிலாந்து பார்லிமெண்ட்லே குர்ஆனை ஓதிவிட்டார்களா இல்லையா? அந்த ஹஸரத் ஓதின ஆயத் என்ன தெரியுமா? இடத்துக்கேத்த ஆணி அடிக்கணும் என்று சொல்லுவார்களே, அந்த ஆணிதான் அது. இடத்துக்கேத்த ஆணி அடிக்கணும் என்று சொல்லுவார்களே, அந்த ஆணிதான் அது. முன்னே ஜனாதிபதி சந்திரிகாவுடைய காலத்திலே மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவர்களை பற்றி பேச வேண்டும். கொல்பிட்டியிலே நடந்த ஒரு மஷூராவிலே அவர் அடித்த ஆணிதான் கொஞ்சம் விலகிவிட்டது. சரியாக விழுந்திருந்தால் எங்கேயோ இஸ்லாம் இந்த நாட்டில் பரவி இருக்கு. சரியான இடத்தில் அடித்தார் நியூசிலாந்து பார்லிமெண்ட்லே. எல்லோரும் நினைச்சார்கள் குல்ஹுவல்லாஹ் ஓதுவாரோ, வல்லாஸ்ர் ஓதுவாரோ, அதுதானே முஸ்லீம்களுக்கு தெரியும். அவர் ஓதிய ஆயத் என்ன தெரியுமா? மூமின்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். நீங்க சுட்ட 49 பேரும் மௌத்தாகவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க சுட்டீங்களே 49 பேரும் பள்ளிக்குள், இவர்களை மையத்தென்று கருதாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அதை ஓதும் பொழுது சிலருடைய தலை சுத்தி இருக்கு. இதுவும் குர்ஆனுக்குள்ள இருக்குதா? கடைசியாக முஸ்லிம்களே, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப், உங்களை சோதிப்போம் பயத்தால், உங்களோட உயிரை போக்கி சோதிப்போம், பொறுமையாக இருங்கள். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, கஷ்டம் ஒன்று வந்தால் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்ம. சகோதரர்களே, முக்கிய விடயம் இதுதான். இது ஒரு தருணம். இவைகள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களும் படித்தவர்களும் முஸ்லீம்களும் எப்படியோ எங்களுக்கு தேவை சகோதரர்களே, இஸ்லாத்தை வளர்ப்பதுதான். இஸ்லாத்தை வளர்ப்பதுதான். யார் யாருக்கெல்லாம் தலைவர்களோடு தொடர்பு இருக்குதோ, நீங்கள் 2 ஆண்டுக்கு முன்னால் ஒட்டாவாவிலே கனடாவிலே
20 முஸ்லிம்களை ஷூட் பண்ணப்பட்ட பொழுது உடனே அவர்கள் தொடர்பு கொண்டது ஜனாதிபதியோடு. இந்த நியூசிலாந்து இன்சிடென்ட்க்கு கனடா பிரதமர் பேசிய வார்த்தைகள் என்ன? எவ்வளவு விதைத்து விட்டார்கள். தலைவர்களிடம் இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டும் சகோதரர்களே. தலைவர்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி நாம் எல்லோரும் ஹிம்மத் வைத்தால் செய்யலாம். ஜும்மாவை முடித்துவிட்டு இன்றொரு 3 பேரோடு இஸ்லாம் பேசுவது நினைத்தால் பேசலாம். வெற்றி அடையும் இஸ்லாம். தைமூர் துக்ளக் முஸ்லீம்களை கொண்டு குவித்தவருடைய பேர். காட்டிலே ஷேக் ஜமாலுத்தீனை சந்தித்தார். ஜமாலுத்தீன் அந்த காலத்துடைய ஆலிம். ஜமாலுத்தீனை பார்த்து தைமூர் சொன்னார், முஸ்லீம்கள் நாயை விட மோசமானவர்கள். தைமூர் துக்ளக்கை பார்த்து அந்த ஜமாலுத்தீன் சொன்னார், அரசரே, நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் எங்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறது. அந்த கலிமா இல்லை என்றால் நீங்கள் சொல்லுவது சரிதான். தைமூர் யோசித்தான், இது நான் அடித்த போல் எனக்கே வந்துட்டு, இப்ப நான் தானே நாயை விட மோசம். இந்த வார்த்தை பட்டது தைமூருக்கு. தைமூர் ஜமாலுத்தீனிடம் சொன்னான், ஜமாலுத்தீன், நான் ஒரு காலத்தில் இப்ப சிற்றரசனாக இருக்கிறேன், முனிசிபல் மாதிரி கொழும்புக்கு மட்டும். ஒரு காலத்துல நான் ஜனாதிபதியாகவே கட்டாயம் உன்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவேன். ஜமாலுத்தீன் சாதாரண ஆள் அல்ல, எழுதி எடுத்துட்டார், வாக்கெழுது. நீண்ட சம்பவம் சொல்ல நேரம் போதாது. ஜமாலுத்தீனுடைய சக்கராத், அவன் தைமூர் துக்ளக் ஜனாதிபதியாக மாறவில்லை. மகன் ஷம்சுத்தீனை கூப்பிட்டு சொன்னார்கள், ஷம்சுத்தீன், இப்படி ஒரு வசியத் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த தைமூர் துக்ளக் மன்னனாக மாறுவார். இந்த தூதை கொண்டு போய் அவரிடம் சொல். ஷம்சுத்தீனுடைய காலம் வருகிறது. தைமூர் துக்ளக் ஜனாதிபதியாக மாறுகிறார். ஜனாதிபதியை சந்திக்க முடியாது, எந்த முஸ்லீம்களும் நெருங்க முடியாத நிலைமை. தைமூர் துக்ளக்கிடம் எப்படி போவது? யோசித்தார். தைமூருடைய கோட்டைக்கு பக்கத்தில் நின்று இரவுடைய நேரத்தில் அதான் சொன்னார். அதானுடைய சத்தம் தைமூருடைய காதுகளில் பட்டது. உடனே தைமூர் பிடித்து வரும்படி சொன்னான் ஷம்சுத்தீனை. முன்னால் சென்ற பொழுது ஷம்சுத்தீன் சொன்னார், எனது வாப்பா தான் ஜமாலுத்தீன். எனது வாப்பாவை நீங்கள் காட்டிலே சந்தித்து முஸ்லீம்கள் நாயை விட மோசமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உடனே தைமூருக்கு ஞாபகம் வருகிறது நிகழ்வு. அனைத்தையும் கேட்ட தைமூர் தலையை பணியே கீழே போட்டுவிட்டு எழும்பி நின்று முழு அரச சபையையும் பார்த்து சொன்னான், ஒரு சுதந்திரவாதி வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார் என்று சொல்லிவிட்டு விரல தூக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார். சகோதரர்களே, முழு மந்திரிகளும் கலிமா, முழு ராணுவ படையும் கலிமா, முழு நாடும் ஒரே நாளில் இஸ்லாம். இஸ்லாத்துடைய விசேடம் இதுதான். அடிப்பீர்களா உதப்பீர்களா, இஸ்லாம் அழியாது, இஸ்லாம் வளரும். இஸ்லாம் வளரும் சகோதரர்களே. அல்லாஹ் வளர்த்து காட்டுவான் இஸ்லாத்தை. ஆனால் நாங்கள் இதற்கு பங்காளிகளாக மாற வேண்டும். என்னால் இஸ்லாம் வளர வேண்டும். என்னுடைய இஸ்லாம் இது, வேறொருடைய இஸ்லாம் அல்ல. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கூட்டாளிமார், என்னுடைய குடும்பம், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும்.